இந்த நாட்களை நீர் கொடுத்த வார்த்தை ஜீவன் உள்ளது, அதுல மகிமைப்படுங்க. அல்லேலூயா. புதிய வருஷம் 1ஆம் தேதி இயேசப்பா என்ன சொன்னாங்க? பலுகவும் பெருகவும் நிரம்பவும். அல்லேலூயா. நான் செபித்து கொண்டு இருக்கேன், நீங்களும் செவிங்க. கடைசி செவிக்கும் முடிக்கும் பொழுது அல்லேலூயா, செழிப்பான ஆண்டனி சொன்னீரே, திருப்தியான ஆண்டனி சொன்னீரே, நான் பலுகவும் பெருகவும் நிரம்படி சொன்னீரே, நான் இனிமேல் மறந்துடுவேன். இது நீங்கள் யாரெல்லாம் கடம் பிடிக்கீங்களோ கடைப்பிடித்தவர்கள் பாக்கியவான் பாக்கியவதிகள், கர்த்தர் உங்களே மகிமைப்படுவார். ஜெபித்த ஆத்மாவே சொல்லிச்சில ஜெபித்து எப்போ ஜெபித்தாலும் அதை ஜெபிக்கு முடிக்கும் பொழுது இருத்தில் கழிச்சு நான் பலுகவும் நான் பெருகவும் நான் நிரம்பவும். இந்த வருடம் வாக்குத்தத்தம் அல்லேலூயா. எத்தனையோ வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்தாலும் ஆசாரியன் மூலம் உள்ள வாக்குத்தத்தை நீங்கள் கடைப்பிடிச்சா கர்த்தர் நிச்சயமா உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஆமேன். வருஷத்துக்குரிய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இதை கடைப்பிடிங்க, கர்த்தர் நிச்சயமா அடுத்த வருஷம் உங்களை சாட்சி அனுப்பார். அல்லேலூயா. இந்த நாட்களை இயேசப்பா நீர் என்னை மூடி மறைத்து பேசும் தகப்பனே, அப்பாமி துதிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஜீவனுள்ள வார்த்தை தந்து கொண்டே இருக்கிறார். இந்த 2026 முதல் வாரம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தை தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமொழிகளை 10 22ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் எடுங்க 10ஆம் அதிகாரத்துல 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தின் தரும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் குடிக்க ஐஸ்வர்யம் தான் அது மகிமைப்பட முடியும். அதுக்கு அவர் ஆசீர்வதிக்கச்சில யாராலையும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. அவர் ஆசீர்வாதத்தை பிடுங்க மாட்டார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கச்சில யாரும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. மனசை மாறுவா, நான் மாறுவேன், நீங்க மாறலாம், அவர் மாற மாட்டார். எதுக்காக உன்னை உயிரோட அந்த இடத்துல வச்சிருக்கிறார்? உயிருள்ள நாட்களா அவரை ஆராதிக்க. எதுக்கு நம்மளை தாயின் கருவிலை தேர்ந்தெடுத்தார்? எதுக்கு உன்னை பேர் சொல்லி அழைத்தார்? ஏன் உன்னை முன்னே தெரிந்தெடுத்தார்? அதெல்லாம் நிறைவேற்ற வருஷம் இது. அல்லேலூயா. அவர் சித்தத்தின்படி செய்யும் பொழுது, அவர் விருப்பத்தின்படி செய்யும் பொழுது, அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, அந்த சத்தியம் உங்களோட பேசும் பொழுது, அந்த வசனம் என்ற சத்தியம் உங்களோட கிரியேட் செய்யும் பொழுது, அல்லேலூயா. இந்த வாரம் கூட நீங்க வீட்டுக்கு போக முன்னாடி கூட உங்க வீட்டில் உள்ள சிறையிருப்பு மாறும். ஐயோ, என் சிறையிருப்பு மாறலையே, நான் வீட்டுக்கு போக வந்து நீங்க சொல்லணும், நான் ஒவ்வொரு வாரமும் வாரேன் ஆண்டவரே, நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு சிறையிருப்பு மாறணும். என்ன வேலை? வாரத்தில் 6 நாள் உலகத்துக்கு எவ்வளவு வேறு சிந்தி உழைக்கலாம். 7ஆவது நாள் ஒரே ஒரு நாள் என் ஆண்டவருக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை. அவருக்கு 6 நாள் அதுதானே கேட்டாரு. 6 நாள் நீ எவ்வளவு வேலை செஞ்சுக்கோ, நீ எவ்வளவு வேறு சிந்தி உனக்கு உழைச்சி நீ வச்சுக்கோ. நீ எவ்வளவு வச்சாலும் மரித்தனைக்கு நீ ஒன்னும் கொண்டு வர்றது கிடையாது. நீ என்னை ஆராதிக்க பாரு, அதான் உன் கூட வரும். என்னை முழு உள்ளத்தோட தேடுதா பாரு, அதான் கூட வரும். இம்மட்டம் உன்னை நடத்தினேனே, இனி ஏன் நடத்த மாட்டேன்? இனி ஏன் நடத்த மாட்டேன்? நீ வீட்டுக்கு போகும்போது ஒரு அற்புதம் நடக்கும். நீ வீட்டுக்கு போகும்போது ஒரு அதிசயம் நடக்கும். எப்படி நடக்கும்? ஒவ்வொரு ஓய்வு நாள் 6 தேவனுக்குரிய செலுத்த வருவேன். அந்த 7ஆவது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளத சனிக்கிழமை கேட்டு வாங்கிருங்க. சனிக்கிழமை, அப்பா நான் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனைக்கு போகணும், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அழைக்குள்ளதை எனக்கு இந்த சனிக்கிழமை தந்துருங்க, தந்துருங்க டேடி. மிருகச்சீவன் வழக்கு இருக்கலாம், பிள்ளை அறுத்துப்பட்டாதான் பால் வரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த சனிக்கிழமை அறுக்கச்சிலே சொல்லிடணும், ஞாயிற்றுக்கிழமை நான் அறுக்க மாட்டேன், அந்த ஞாயிற்றுக்கிழமை உள்ள பாலெல்லாம் சேர்த்து தந்துருங்கப்பா. அது சொரக்கும், அது ஏதேன் நதியை போல சொரக்கும், அது விருட்சத்தின் கனியை போல சோதர மகிமைப்படும். அல்லேலூயா. உவாச கூட்டத்துக்கு வரும். அந்த நாட்களில் எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் அந்த ஒரு நாள் ஒதுக்கி வரும். ஆனா கேட்டுட்டு வரணும், ஆண்டவர் இந்த சனிக்கிழமை தேவையெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை எனக்கு தந்துருங்க, நான் உமக்காக வாழ ஒப்பு கொடுத்துருக்கேன், நான் உமக்காக அர்ப்பணிச்சுட்டேன். தாவீது சொல்லல, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், என் உயிருள்ள நாட்கள்லாம். அல்லேலூயா. தாவீது போராட்டம் தான் இருந்துச்சு, பிரச்சனை தான் இருந்துச்சு, கர்த்தர் தாவீதோடு இருந்தார்ல. அல்லேலூயா. சோதரம்
பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், இது முதல் வாரம் இப்படி ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையா? எனக்கு ஒரே சந்தோஷம். சபை மக்கள்லாம் கரெக்ட் ஆகிட்டார்களா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறார்களே, தியானிக்க சொல்லி எனக்கு ரொம்ப விசுவாசம். இயேசுவே, நம்ம கரெக்டா நேரணும், நம்ம கரெக்டா நேரணும். அல்லேலூயா, சோதரம். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென். எனக்கு அப்பா தர ஆசீர்வாதத்துல முள்ளு இல்லை, இனிமே பிரச்சனை இல்ல. உன் ஆசீர்வாதத்துக்கு விரோதமா ஒருத்தன் மந்திரம் செய்தா அவன் ஒன்னு தேடி வந்து ஆகணும். எப்ப உன் பரிசுத்தவனை இழுக்கும், உன் உண்மை அவனை இழுக்கும், உன் கீழ்ப்படிதல் அவனை இழுக்கும். அவனுக்கு எங்க போறாலும் விடுதலை கிடைக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம துதிக்கிறோம், நல்லதுதான். செவிக்கு சில நாவுல கிரிய வெளிப்படணும். ஹல்லேலூயா. இது மகா திருக்குள்ள இருதயம். இந்த இறுதி, இந்த ஆலயம், இந்த ஆலயத்தில் இருந்து பெறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் அது ஜீவன் உள்ளது. இதுதான் நம்ம ஆலயம். நம்ம எப்படி படிக்கும்? இது மகா பரிசுத்த ஸ்தலமல்ல, என் ராஜா தங்கம் இடமல்லோ. சொல்லுமா, இதுல கை வைங்க பாப்பா எல்லாரும். இது மகா பரிசுத்த ஸ்தலமல்லோ, என் ராஜா தங்கம் இடமல்லோ. ராஜா பிரசனத்தை நான் வாஞ்சிக்கிறேன், ராஜா பிரசனத்தை நான் வாஞ்சிக்கிறேன். தெய்வீக கோடாரமல்லோ, ஆதியில இருந்ததை விட இந்த கூடாரமானது இனி மகிமை வெளிப்படும். ஆதியில இருந்ததோட உன் ஜெபம் மகிமை வெளிப்படும். ஆதியில இருந்ததோட ஆதியில உள்ள அன்பு உனக்கு இருக்கிறதா? ஆதியில உள்ள நேசம் உனக்கு இருக்கிறதா? ஆதியில உள்ள அன்பு இருக்கிறதா? கருத்தை தட்டு. அல்லேலூயா. எனக்கு ஆதியில உள்ள அன்பு இருக்காண்டவரே, ஆதியில நேசிப்பு காண்டவரே. தேவனுடைய கூடாரம், தேவனுடைய கூடாரம், தெய்வீக கூடாரம், தெய்வீக கூடாரம். நீ இருக்க கூடாரமா அப்படியே மாறும். இது தெய்வீக கூடாரம். நீ நேசித்தா, இத கனமணுனா, ஆதியில அன்பு போல நீ இருந்தா உன் கூடாரம் மாறும். நீ இருக்க ஸ்தலம் மாறும், உன் தொழில் மாறும். ஆதியில உள்ள அன்பு, ஆதியில உள்ள கிருபை, ஆதியில ஐயா கூடாரம், என் பிள்ளைகள் கூடாரம், என் பிள்ளைகள் கூடாரம், உன் பிள்ளை கூடாரத்திலியா, கூடாரத்திலியா, கூடாரத்திலியா. பேசி பேசி அக்கிரி அக்கிரி. ரிக்கா பாலரபா. ஆதியில உள்ள அன்பு, ஆதியில உள்ள ஆசீர்வாதம், ஆதியில உள்ள அன்பு, ஆதியில உள்ள ஆசீர்வாதம். சவலை பிடிக்கப்படுத நேரம், சவலை பிடிக்கப்படுத நேரம், சாத்தானை பிடுங்குத நேரம், சாத்தானை பிடுங்குத நேரம், கட்டத்தை போக முடியல, பிசாசு அழிக்க நேரம், மந்திரம் அழிக்க நேரம். உன்னை சுற்றி இருக்கிற, உன் வீட்டை சுற்றி இருக்கிற, உன்னை சுற்றி இருக்கிற, உன் தொழிலை சுற்றி இருக்கிற, உன் பிள்ளை சுற்றி இருக்கிற. ஓ ஈசா பாதூரி. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதோட அவர் வேதனை கூட்டார். இனி வேதனை இல்லை. இனி உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு வேதனை இல்லை. உன்னுடைய ஆராதனை கர்த்தரை நம்புறவனோ செழிப்பான். சொல்ல இடத்துல கைச்சி, நான் கர்த்தரை நம்புறேன், நான் செழிப்பேன். நான் கர்த்தரை நம்புறேன், நான் செழிப்பேன். ரிக்கவலரபா. உன் ஆசீர்வாதத்துக்கு விரோதமா இருமை எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. வசனம் அப்படி சொல்கிறது. கர்த்தருடைய ஐஸ்வரியமே ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். இனி உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு வேதனை இல்லை, உன் ஆசீர்வாதத்துக்கு முள் இல்லை. வசனம் சொல்லுது, நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். என் மாம்சத்துல பேசல. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்துல 22வது வசனம் என்னோட பேசிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, நீதி 1 தீமோத்தேயு 6:6 படிங்க. 1 தீமோத்தேயு 6:6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயமா. ஹல்லேலூயா. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம்.
உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நம்ம ஒன்று கொண்டு போவதும் இல்லை. அல்லேலூயா. நம்மளை இவ்வளவு தூரம் அப்பா ஆசீர்வதிக்கிறாங்க. ஆனா நம்ம அந்த ஆசீர்வாதத்தை இதை கொண்டு போவோமா? கொண்டு போறது கிடையாது. அல்லேலூயா. நிறைய நிலங்கள் இருக்கும், ஒருத்தருக்கு நிறைய நகைகள் இருக்கும், நிலத்தை கொண்டு போவோமா? பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போவோம். நீ கரெக்டா இருந்தா உன் பிள்ளைக்கு ஆசீர்வாதமா இருக்கும், நீ கரெக்டா இல்லைன்னா உன் பிள்ளைக்கு அது சாபம். அது எப்படி சாபம்? நீ தேடி வச்சிருக்கிறதுல அது சாபம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 4 தலைமுறை சாபம். அல்லேலூயா. ஆபிரகாம் கூட சாபத்துல இருந்தா மீண்டு வந்தாங்க. அவங்களும் விக்கிரத்துல அடிமைவி, கற்பத்தின் கனி இல்லாம சாபம். ஆனா ஆபிரகாம் மனம் மாறினாங்க, அவங்க சன்னதி கரெக்ட். நம்ம மனம் மாறி இருக்கோம். நம்ம அந்த விக்கிரத்துல இருந்து வெளியே வந்திருக்கோம், அந்த மந்திரவாதியில நம்ம வெளியே வந்திருக்கோம். நம்ம மாறக்கூடாது, நாம் மாறக்கூடாது. என் தேவனுக்கு சொன்னதை நிறைவேற்றும், சொன்னதை செய்ய மாளவோ என்னை கைவிடவே மாட்டார். அவர் சொன்னதை செய்ய மாளவோ என்னை கைவிடவே மாட்டார். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென். அவர் சொல்றாரு, உலகத்திலே நம்ம ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நம்ம கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணமும் உடுக்கும் நமக்கு உண்டாயிருந்தா அது போதும் இருக்க கடவுள். ஹல்லேலூயா. அதுக்காக அவர் ஆசீர்வதிக்கமா இருக்க மாட்டாரு. கொஞ்சோடு தந்து நம்ம அப்பா நம்மளை ஏமாத்த மாட்டாரு. அவர் திறந்த யாராலையும் பூட்ட முடியாது. அவர் ஊற்று திறந்த போதும். ஹல்லேலூயா. நீங்க நதியில வந்து இருக்கீங்க, இந்த நதியில இருக்கும்போது இந்த நதியோடு கடந்து போக முடியுமா? இந்த நதியில இருக்கீங்க, இந்த ரட்சிப்பின் ஊற்றில வந்து இருக்கீங்க, அந்த நதி மோண்டாலும் கையை வச்சு கோரி குடிக்க உங்களால முடிகிறதா? ஹல்லேலூயா. என் தேவனுக்கு ரோமர்ல இருக்குது, தேவனுக்கு மக்களுக்கு இருக்க ஊடை தடை இருக்கிறதா? அவரோட இணைய விடாது தடை இருக்கிறதா? அந்த தடைக்காக அந்த நாட்கள் ஆராதனை வேளையில அந்த நுகத்தடி கட்டுகளை முறிக்கவும், அந்த தாவீதுடைய அபிஷேகம், அந்த சபையுடைய அபிஷேகம், என் கர்த்தர் சொன்னார், வேறு பிரிக்க நாள், வேறு பிரிக்க நாள், உண்டாக்கின நாள். ஹல்லேலூயா. ஆதியிலே அன்பை விடாதபடி இருந்தபடி இதோ அவருக்கு ஒரு திறந்த வாசலை நிச்சயமாக வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வர முடியலனா ஐயோ கூடாரம் எப்படி இருக்கோ ஏங்குற என் அன்பு பிள்ளைகளை, தூரத்துல இருந்தாலும் என் தேவனாய கர்த்தர் தூரத்துக்கு அவர் தேவனாக இருப்பார், அவர் மகிமைப்படுவார். நான் முகத்தை பார்ப்பேன், அப்பா இருதயத்தை பார்ப்பாங்க. அவர் இருதயத்தை பார்க்கிற என் தெய்வம், வானத்தை பூமியை உருவாக்குற என் தெய்வம், வாக்கு மாறாத என் தெய்வம் உனக்குள்ள இருக்கிறார், உன் அருகில நிற்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 24:35 படிங்க. ஆதியாகமம் 24:35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பாருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட எப்படி ஆபிரகாம் மூலம் மகிமைப்படுகிறது, ஆபிரகாம் மூலம் எப்படி மகிமைப்படுகிறது. கர்த்தர் என் எஜமானே மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். உன் குடும்பம் உன்னை சொல்லணும், உன்னை மாத்திரம் ஏற்படுத்தியிருக்க. ஒரு தாயின் வயிற்றில 5 பிள்ளை இருக்கலாம், 6 பிள்ளை இருக்கலாம், 2 பிள்ளை இருக்கலாம். ஹல்லேலூயா. நீ அவரை அண்டிக் கொண்டதுக்கும் நீ அவர் மேல வச்சிருக்க அன்புக்கும் அந்த ஆதியில உள்ள அன்புக்கு ஒரு வசனம் உண்டு, உனக்கு தராண்டு. ஒரு ஆதியில உள்ள அன்பு இல்லைன்னா வாந்தி பண்ணி போட்டுருவாராம். எப்படியா? ஆதியில உள்ள அன்பு இல்லைன்னா ஆதிலக்கு அல்லேலூயா அந்த கிரிகளை நினைக்கலனா, அந்த விடுதலையை நினைக்கலனா, அந்த வெற்றியை நினைக்கலனா அல்லேலூயா அவர் வாந்தி பண்ணி போடுவார் ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப உன்னைய மாத்திரம் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. நம்ம எங்க இருந்தோம்? ஒரு விக்கிரத்துக்கு அடிமை. உன்னை ஏன் தேர்ந்தெடுத்தார்? ஏன் உன்னை உருவாக்குறாரு? நீ உலகத்தாராக நரகத்துக்கு போவதுக்கு இல்ல, நீ உலகத்தாரை நோக்கி போவதுக்கு இல்ல, நீ உலகத்தாரை அண்டி கொண்டதுக்கு இல்ல, உன் பெத்த பிள்ளைக்கு நீ நம்பதுக்கு இல்ல, உன் கணவருக்கு நீ நம்பதுக்கு இல்ல. கணவனை நம்பன போய் சேர்ந்துறாங்க, பிள்ளைகளை நம்பன கைவிடப்படுவாங்க. நீ அவரை அண்டிக்கொள்ளு. ஹல்லேலூயா. செவிக்குது நம்ம கடமை.
யாரும் பிள்ளைக்கு செவிக்காம இருக்க முடியாது, கணவருக்கு செவிக்காம இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் நம்ம செவிக்குது. பக்கத்து வீட்டுக்கு செவிக்காம இருக்க முடியாது, இந்த ஊருக்கு செவிக்காம இருக்க முடியாது. அது நம்ம கடமை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்பட கர்த்தர் என்னை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஜனங்கள் சொல்லணும் ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட அவர் சீமானாயிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னியும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். நீ உண்மையா இருந்தா உன் வீட்டுக்கு வேலை செய்ய ஆத்மா இருக்கும். நீ உண்மையா இருந்தா உனக்கு வேலை வைக்க ஆத்மா இருக்கும். நீனே சும்மா இருந்து ரூமுக்குள்ள இருக்கத்தக்க உன்னை கர்த்தர் உயர்த்துவா. நீ சும்மா இருந்தா ஹல்லேலூயா அவருக்குள்ள மட்டும் இருந்தா போதும். நான் இருக்கிறேன். வயசாயிட்டுங்களா? வயசாயிட்டு ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் பாப்பாரு, என் மகளுக்கு ஒரு வேலைக்காரியை கொடுத்துடணும், என் மக செவித்து கொண்டே இருக்கணும், அவளுக்கு ஒரு வேலைக்காரியை கொடுக்கணும், என் மகளை ஆசீர்வதிக்கணும், அவ தியானத்துக்கு அவளை உயர்த்தணும். ஹல்லேலூயா. அவ என்னோட சஞ்சரிச்சு கொண்டு இருக்கணும், அவ அண்ணாளை போல இருக்கணும், அவ தெவராளை போல இருக்கணும். ஹல்லேலூயா. நான் எப்படி இருக்கிறேன்? நான் எப்படி இருக்கிறேன்? ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாமுடைய மேல் மகிமைப்பட்டது. ஆபிரகாமுடைய அவர் சொல்றாரு ஹல்லேலூயா ஈசாக்குக்கு. ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு ரெபெக்காளை தேடி போகும் பொழுது அங்க போய் மகிமைப்படுத்துதாரு. அங்க போறாங்க, ஒட்டங்கள் தண்ணி எப்படி போவீங்க சொல்ல அதெல்லாம் நான் சொல்லலை. கரெக்டா போறாங்க. ரெபெக்காள் தண்ணி மோந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர் வீட்டுக்கு போறாரு ஏற்கரை. அப்ப சொல்லுறாரு ஆபிரகாமை பத்தி மகிமைப்படுத்துதாரு. ஆபிரகாம் சீமானா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவுமே குறையில, வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு, பணம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு. ஹல்லேலூயா. நான் பாட்டு படிச்சலாம். தேவகுமாரா என்னை நினைத்து பார்த்தீரே, நான் நன்றி சொல்லியே உம்மை துதிக்க வைத்தீரே. என் தேவகுமாரா என்னை நினைத்து பார்த்தீரே, நான் நன்றி சொல்லியே உம்மை துதிக்க வைத்தீரே. என் கல்வாரி நாதா இறங்கி வாரோ, என் காருணிய தேவரே இப்ப வாரோ. ஹல்லேலூயா. நம்ம நினைத்து பார்க்க நன்றி சொல்லும் போது களைய விதைப்பான், அதுக்குள்ள அடங்கி இருக்கணும். அதுதான் பெருசு. ஆண்டவர் ஆசீர்வதித்து காட்டுவாரு. இன்னைக்கு 1 லட்சம் சம்பளம் எடுக்க 2 லட்சம் தருவாரு. இது எப்படி இருக்கு இந்த குடும்பம்? இந்த மகா எப்படி இருக்கா? இவ ஒரு டாக்டரா இருக்காள, இவ ஒரு இன்ஜினியரா இருக்காள, பெண் பிள்ளையா இருந்தாலும் இவளுக்கு ஒரு 2 லட்சத்தை கொடுத்து பாப்போம். என்னை நேசிக்கலா, என்னை பின்பற்றலா? ஹல்லேலூயா. எல்லாம் ஒரே ஆண்டவர் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா வெறும் கையா போன யாக்கோபு அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது என் தேவனாய் கர்த்தர் அவனோட சொன்னார், யாக்கோபு நீ பண்ணின பொருத்தனை எங்க? நீ பண்ண அபிஷேகம் எங்க? நீ வெறும் கையா போனா, நீ பொருத்தனையோட கடந்து போனா, இன்று நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கேன். நீ நன்றி சொல்லி அதே இடத்துக்கு அந்த பெத்தேலுக்கு போய் அந்த தூணில நீ அபிஷேகம் பண்ணி அந்த ஆண்டவரை நீ மகிமைப்படுத்து. இதோ ஒரு திசதரிக்கா மாறாரபா. இன்னைக்கு வெறுங்கையா இருக்கலாம், நீ ஒன்று இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு பொருத்தனையே பண்ணிருப்பா, நான் வெறுமையான பாத்திரம், நான் மிருக ஜீவன் வளர்க்கிறேன், நான் மாடு வளர்க்கிறேன், என் பிள்ளை படித்து கொண்டு இருக்குது, என் பிள்ளை வேலைக்காக காத்திருக்குது. இன்னைக்கு ஒரு சீரமா இருப்பா, நீ ஒன்றை இல்லாம இருப்பா. நீ இன்னைக்கு பண்ணது அபிஷேகம். இந்த அபிஷேகம் அந்த யாக்கோபை ஆசீர்வதித்து வருவே. கர்த்தர் பேசினாரே, அவர் பேசலனா யாக்கோபு நரகம் தானே, அவர் பேசபடி தப்பி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வார்த்தை. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதிக்கிறார். நீங்க எஜமான், நீங்க ராஜகுமார்த்திகள் சொன்னார்களா? சீயோன் மக்களே உலகினி ஒருபோது அழமாட்டீர்கள். நீ ராஜாக்களாக, உன்னை லேவியராக, ஆசாரியனாக, ராஜாக்களாக, லேவியராக. ஹல்லேலூயா. அவர் உனக்கு பிரித்தெடுத்து அவர் ஒரு பெரிய ஜாதியா மாற்றுவார். ஆனா உன் முழங்கால் முடக்கணும். உன் செவம் பரலோகத்துக்கு போனோம். உன் செவம் பரலோகத்தை தட்டி கொண்டே இருக்கணும். ஒரு ஸ்திரீ குறித்து ஆண்டவர் பேசாரு, ஓயாம தொந்தரவு பண்ணு. ஹல்லேலூயா. பதில் கொடுத்தாராம். ஹல்லேலூயா. நீ தூங்குறதுக்கு இல்ல, நீ விழித்திருக்க காலம், நீ காத்திருக்க காலம், நீ அவரோட இணைந்த காலம், அவரை மகிமைப்படுத்த காலம், அவரை உயர்த்த காலம், உனக்கு விரோதமாக எழுந்த சதிகளை அழிக்கிற நேரம். 36 சொல்லுது. ஹல்லேலூயா. என் எஜமானுடைய மனைவியாக சாராள்
முதியர் வயதமான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். உன் சன்னதி கொடுக்க போறாரு. மகனே உன் சன்னதிக்கு கொடுக்க போகிறாரு. மகளே உன் சன்னதிக்கு கொடுக்க போகிறாரு. ஓ ஒரு வர்றகை தட்டா உன் ஆதில உள்ள அன்பே, உன் ஆதில உள்ள காத்திருப்பே, நீ ஆதில விதைத்து விதைச்சா உன் சன்னதி விதைக்கதை காண்பா. ஹல்லேலூயா. ரிக்கவலரவ சபதுரி வனரவல ரிசதுரி கமனரவலரவ ரிசபதுரி கமன ரிசதுரி கலரவலரவ. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பரை, யார் கைவிட்டால் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆள் கைவிட மாட்டார். ஐயோ மீறுந்த காலத்தில் ஆவி குறைவாழ்ந்தார். மீட்பர் உதிர பலத்தால் சத்துருவை வென்றல்லவா. ஐயோ மீறுந்த காலத்தில் ஆவி குறைவாழ்ந்தார். மீட்பர் உதிர பலத்தால் சத்துருவை வென்று என் பயம் யாவோ நீங்கிற்றே. என் இயேசு கைதாக்கினார். என் பயம் யார் நீங்கிற்றே. இயேசு கைதாக்கினார். ஹல்லேலூயா. ரிசபதுரிக்கமனரம். ஆதிகாமம் 13வது வசனம் எடுங்க. ஆதிகாமம் 13:10 படிங்கள். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சபபவி முழுவதும் நிர்வளமும் பொருந்தனவனாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதமை கோமராவையும் அழிக்கும் முன்னே சோகருக்கு போய் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் தேசத்தை போலவும் எரிப்பு தேசத்தை போல இருந்தது. ஹல்லேலூயா. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சபபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிளைக்கு பிரயாணம் பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சபபூமியில் உள்ள பட்டணங்களே வாசமணி சோதாமுக்கு நேரே கூடாரம் போட்டான். அந்த 13வது வசனத்தை சோதாமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக பாவிகளா மகா பாவிகளா இருந்தார்களா. அல்லேலூயா. அப்போ ஆபிராம் நினைச்சு பாருங்க, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அப்ப லோத்தை எடுத்து பாருங்க, லோத்து பச்சையை பார்த்து போனா. எதை பார்த்து போனா? இன்னைக்கு நீங்க ஒன்றை இல்லாம இருக்கலாம், நீங்க வெறுமையா இருக்கலாம், உங்களை சுற்றி நிம்மதி இல்லாம இருக்கலாம். ஆனா நீ ஆண்டவருக்குள்ள இருந்தா ஒரு நாள் உன் பிள்ளை லோத்து பிள்ளைய மாதிரி இருக்காது, உன் பிள்ளை ஆபிராம் பிள்ளைய போல இருக்கும். நீ ஒன்னை இல்லாம அவருக்கு சஞ்சரிக்க பாரு, அதுதான் அவருக்கு பெரியும். நீ ஒன்னை இல்லாதருக்கு விதைக்கா பாரு, அதுதான் அவர் கணம் பண்ணுவார். அல்லேலூயா. அந்த 7 காணிக்கை அங்கீகரித்த தேவனாய் கர்த்தர் ஒன்னையும் உன் காணிக்கையும் ஒன்னையும் உன் காணிக்கையும் உன் பொருத்தனையும் அவர் நிறைவேற்றுவார். லோத்துடைய வாழ்க்கையில பாருங்க, லோத்துடைய பிள்ளை சாபத்துக்கு போயிட்டு, ஏன் சாபத்துக்கு போச்சு? பணத்துக்கு பின்னாடி போனாங்க, பச்சைக்கு பிறத்து போனாங்க. ஆபிரகாம் சன்னதி அப்படி இல்ல, என் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தது. உன் சன்னதி ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஆபிரகாம் சன்னதியா இருக்கணுமா, அல்ல லோத்துடைய சன்னதி அதே போல பண்ணுமா? நீ லோத்தை போல இருக்க போறியா, நீ ஆபிரகாமை போல இருக்க போறியா? ரெண்ட பிரிக்கிற நேரம் இனி ஆசீர்வதிக்கச்சில நீ லோத்தமை மாறுவாயா, ஆபிரகாமை அண்டு கொள்வாயா? இனி வேர் பிரிக்கும் பொழுது நீ தாவீதை போல இருப்பாயா, நீ சவுலை போல இருப்பாயா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமும் லோத்தும், லோத்துடைய சன்னதி நம்மளும், நம்ம இல்ல, ஆபிரகாமுடைய சன்னதி நம்ம. லோத்துடைய சன்னதி விபச்சாரம், பணம், அந்த பச்சை. அந்த லோத்துக்கு அந்த பச்சை தான் தெரிஞ்சது. அந்த பச்சை அவன் பிள்ளைகள் என்ன செஞ்சிட்டாங்க? விபச்சாரத்தின் ஆவி. என்ன ஆவி? அந்த பச்சை நோக்கி போனதுனால லோத்துடைய சன்னதியை விபச்சாரத்தின் ஆவி தொட்டது. அல்லேலூயா. ஆவியோட சன்னதி 12 கோத்திரமா எழும்பி கர்த்தருடைய நாமம் உலகமெங்கும் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுதான் நீனோ நானும் ஆராதிக்கிற ஆபிரகாம் சன்னதி. கருத்தை தட்டுமா பாருங்க, நீனோ நானும் தேடுகிற ஆபிரகாம்
சன்னதி. நீ லோத்து சன்னதி இல்ல, நானும் லோத்து சன்னதி இல்ல. அந்த பச்சையை நோக்கி போறதுக்கு அந்த கூட்டம் இல்ல, அந்த உலகத்தை நோக்கி ஓடுறதுக்கு அந்த கூட்டம் இல்ல. நீ உலகத்தார் இல்ல, நீ உலகத்தார் இல்ல, நீ வேர் பிரித்தவள், நீ வேர் பிரித்தவள். ஹல்லேலூயா. பிள்ளைகிட்ட சொல்லி சொல்லி வளர்க்கணும். பிள்ளைகளை வசனம் படிச்சா போதாது, வசனம் படித்தா போதாது. நீ ஆபிரகாம் சன்னதியா இருக்கணும், நீ தேவனுக்கு விதைக்க சன்னதியா இருக்கணும், தேவனுக்கு கொடுக்க சன்னதியா இருக்கணும். அப்பதான் உன் சன்னதி ஆபிரகாம் சன்னதி. நீ ஏமாத்து சன்னதியா இருக்கக்கூடாது. லோத்தை போல, அந்த பச்சை பரத்தை போல, அந்த பச்சையை போல போனா உன் சன்னதி, உன் சன்னதி. ஹல்லேலூயா. ஆளட சபிக்க நீ சொல்லாதங்க. என் வார்த்தை வைக்கிறார் ஆண்டவரே, அது சாபம், அது சாபம், அது சாபம். லோத்தை போல இருக்க கூடாது. குறுகிய கூட்டம் இருக்கும். ஆபிரகாமை போல இருக்கணும், ஈசாக்கை போல இருக்கணும், தாவீதை போல இருக்கணும். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 26:12 எடுங்க. ஈசாக்கு விதைத்தான் கர்த்தர், அவனே பஞ்சகாலம், கொடிதான ஒரு பஞ்சகாலம். ஆபிரகாம் சன்னதி ஈசாக்கு. அந்த பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதைத்தான் கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரு? 100 மடங்கு. எந்த பஞ்சமா வரலாம், நீ ஆபிரகாம் சன்னதியா இருந்தா, நான் ஆபிரகாம் சன்னதியா இருந்தா என் கடைசி காலம் பஞ்சம் வரும். ஹல்லேலூயா. நம்ம உலகத்துக்கு சேர்த்து வைக்கல, அவருக்கு சேர்த்து கொண்டு இருக்கோம். உலகத்துக்கு சேர்த்து வைக்கல, உலகத்துக்கு நிலம் எடுக்கல, உலகத்துக்கு பண்ணல. நிலத்தை இழந்திருக்கோம், தங்கத்தை இழந்திருக்கோம், பணத்தை இழந்திருக்கோம், சொத்தை இழந்திருக்கோம். ஹல்லேலூயா. என் தேவனுக்காக, என் தேவனுக்காக. ஹல்லேலூயா. ஓ, கணவரை இழந்திருக்கோம், சொந்த. ஹல்லேலூயா. ஒரு கிராம் தங்க போவாதுனாரு, தங்கத்தை இழந்திருக்கோம், சொத்தை இழந்திருக்கோம். ஹல்லேலூயா. ஒரு பரதேசியா, ஒரு பரதேசியா எதுக்காக கூட்டி வந்தாரு, எதுக்காக அழைச்சாரு எனக்கு தெரியவில்லை. கர்த்தரே முடிவெடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு பஞ்சம் வரல, 100 மடங்கு ஆசீர்வதித்தாரு. நீங்க டைரி எழுதி வைங்க. பஞ்ச காலம் வரும், உன் வீட்டுல அப்பம் குறையாது, உன் வீட்டுல தண்ணி குறையாது, உன் வீட்டுல ஊற்று வத்தாது. எப்ப நீ ஆபிரகாம் சன்னதி, அந்த 12 கோத்திரம் உன் குடும்பத்தில் உன்னை எழுப்பான், இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பான். நீ அண்டி கொண்டியா, ஒவ்வொருக்கும் அண்டி கொண்ட ஒரு குடும்பம் 12 கோத்திரமா மாறும். இதுதான் ஊழியம், இதான் சபை, இதான் என் கூடாரம். நீ வதிக்கியா, நீ செவிக்கியா. ஹல்லேலூயா. உன் சன்னதி 12 கோத்திரம், இதுல இருக்க ஒவ்வொரு சன்னதியும் 12 மாற்றி தருவார். ஆலயம் நிரம்பி வடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஈசாக்கு விதைச்சான், கர்த்தர் அவனை 100 மடங்கு. கொஞ்சம் மஞ்சம் இல்லை, பஞ்சகாலம், அப்பம் குறையல. ஹல்லேலூயா. சங்கீதம் 37:22 எடுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்க யாரு? நீ சொல்லுங்க வாய் திறந்து. நான் யாரு? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். சொல்ல முடியுமா? நான் விசுவாசத்தோட சொல்லிக் கொண்டிருக்க, பெற்றுக்கொள்ளுங்க. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். என் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் சன்னதி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. வாழ்க்கை தட்டம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. சொல்ல முடியுமா விசுவாசத்தோட? ஹல்லேலூயா. ஆமென். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எப்படி சொல்லுவாங்களா? அவரால் ஆசீர்வதித்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீங்க பூலகத்தில் ஆசீர்வாதம் எல்லாம் உங்களை நீங்க வேண்டாம் வேண்டாம்பீங்க, போதும் போதும்பீங்க. அது தேடி வந்து கொண்டே இருக்கும். அவர் ஒன்னையா திறப்பாரு, திரண்ட 12 ஊற்று திறப்பாரு, 12 நீரூற்று திறப்பாரு. ஓ வெச்சமலா ஓ ரசா தூரி கமான ரபால ரபா யாக்கபடி கூடாரு. ஓ எவ்வளவு அழகப்பா. ஓ யாக்கபடி கூடாரு. ஓ ரச்சா எவ்வளவு சந்தன கட்டை வாசனை நீ சர்மசர சதுரி கமான ரபால ரி சதுரி கமான ரபா. ஆமென். ஆமென். அவர் சொல்கிறார், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்க பூமியை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஆனா அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். அதான் வேறு பிரிக்கிறார். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்க பூமியை சொந்து சொல்லுங்க. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவா, இந்த பூமியை சொந்தரித்துக் கொள்வேன். அவர் சொன்னார், அவரால் சபிக்கப்பட்டவர்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்கள். எனக்கு தெரியாது. அவரால் ஆன்லைனில் போது நிறைய மக்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கியா, நீ அவரால் சபிக்கப்பட்டிருக்கியா, அது உனக்கே தெரியும். இருத்தில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மனம் திரும்பு.
நரகத்துக்கு போயிடாத. நரகம் தாங்க முடியாது, பாதாளம் தாங்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 107 பாருங்க, 38. சங்கீதம் 107 38வது வசனம் சொல்லுது, அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மிருக ஜீவன் வளர்க்குற மக்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும் இப்போ தெரியுமா? யாக்கோபை ஆசீர்வதித்து மாமனார்த்து எத்தனா இருந்தான், கொள்ளை ஆமத்திட்டு தான் இருந்தான். ஆனா யாக்கோபு எப்படி ஆசீர்வதித்தாரு? ஒன்னையும் மிருக ஜீவனையும் அப்படி ஆசீர்வதிப்பார். ஒன்னையும் மிருக ஜீவனையும் அப்படி ஆசீர்வதிப்பார். நீ யாக்கோபு போல இருந்தா, ஆபிரகாம் போல இருந்தா, சோத்திரம் தாவீதை போல இருந்தா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. நம்மளா இருந்து 4 தலைமுறைக்கு சாபத்தை பிள்ளைகளுக்கு வாங்கிடக்கூடாது. 4 தலைமுறை சாபத்தை வாங்கிடக்கூடாது. ஆண்டவருக்கு விரோதமா பாவங்களை அக்கிரமம் செய்து அவர் மன்னிப்பார், நான் இல்லைன்னு சொல்லல. பரலோகத்துல செல்லாது, அங்கே பரலோக இடம் கிடைக்காது. உலகத்துல ஐஸ்கிரீம் ஐஸ்வனி கேட்டோன்னே தின்னுட்டு சளி பிடிச்சு நல்லா தும்மு, நல்லா இருமணி தாயுத வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் அப்பா. நியாய தீர்ப்பு நாட்கள் அங்க செல்லாது. ஹல்லேலூயா. ஆத்மா அவருடையது. தந்தா அவருக்கு சேவிச்சு சுத்திகரிச்சு கொண்டு போவோம். தரலன்னா செவரை பார்த்து செய்தி கொடுப்போம், செவரை பார்த்து ஆராதிப்போம், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆத்மா அவருடையது. நம்ம கொடுத்து வைக்கல ஆத்மாவை. நம்ம போய் யாரையும் நீ வந்தாதான் முடியும்னு சொல்லுத நாட்களும் முடிஞ்சு போய்விட்டது. ஹல்லேலூயா. இந்த கிராமத்துக்கு தெரியும் ஒரு வெளிச்சம் இருக்குன்னு, இந்த கிராமத்துக்கு தெரியும் கூடாரம் ஒண்ணு இருக்குன்னு. இந்த கிராமத்து ஜனங்கள் வந்த நாட்கள் உண்டு. 25 கிலோ அரிசியை பொங்கி ஆலையில் உபாச கூட்ட நாள் வச்ச நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. அவர் செய்வார், அவர் செய்து முடிப்பார். அப்படி 38 சொல்கிறது. ஹல்லேலூயா. அவர்களை ஆசீர்வதிக்க மிகுதியும் பெருக பண்ணுகிறாராம். மீதி எடுக்க வைக்கிறார், மிகுதியும் பெருக பண்ணுகிறார். அவர்களுடைய மிருக ஜீவன்களே குறையாதிருக்க பண்ணார். இனிமே ஆடு மாடுகளுக்கு சேதம் இல்லை. நீங்க செவிக்கிறது ரத்தத்தை தெளிச்சு செவிக்கணும். சும்மா 24 மணி நேரம் தூக்கம் வருது, உடம்பு வலிக்கு நீ படுத்த அவ்வளவுதான். அவன் உங்க மேல இருந்து டாட்டா போட்டுக்கிட்டே இருப்பான். என்ன சொல்லுவான்? எனக்கு செவிக்க முடியல, எனக்கு உடம்பு வலிக்கு, எனக்கு கை வலிக்கு, கால் வலிக்குன்னா நம்ம படுத்தோன்னா அவன் நம்ம மேல இருந்து குதிரைக்கு மேல நல்ல குதிரை கடிச்சிட்டு இருந்து அவன் டாட்டா போட்டுக்கிட்டு இருப்பான். திறப்புல நிக்கணும். திறப்புல நிக்க கண்டேன், ஒருத்தர் அறியல. நான் நிக்கிறேன் ஆண்டவரே, நான் நிக்கிறேன் ஆண்டவரே. ஓ, உனக்கு ஒரு திறந்த வசல் கடந்து போவா. அவருக்காக திறப்புல நிற்கும் பொழுது, அவருக்காக நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து சொல்லும் பொழுது, அல்லேலூயா, சோத்திரம், அவர் பெரியவர். ஆமென். பாருங்க 41 பாருங்க, அதே வசனத்துல, எளியவனே சிறுமையில் என்று எடுத்து உயர்த்தி அடக்கத்திலே வைத்து. எப்படி? எளியவனையோ சிறுமையில் என்று எடுத்து அடைக்கத்திலே, எப்படி? உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். ஹல்லேலூயா. அவன் மந்தை எப்படி ஆக்குறாரு? ஹல்லேலூயா. சங்கீதம் 107 41 வசனம் தெளிவா இருக்கு பாருங்க. எளியவனையோ சிறுவில் எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களே மந்தை போலைக்கிற. அப்போ நம்ம வம்சம், நம்ம குட்டிகள், நம்ம பிள்ளைகள், நம்ம சன்னதிகள், நம்ம பேரன் பேத்திகள் எல்லாம் என்ன செய்தாரு? அவர் ஆசீர்வதிக்கிறார், பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். விசுவாசத்தில் பாக்கியவன். ஹல்லேலூயா. அப்பா உபாகம் 8:10 பாருங்க. உபாகம் 8:10, ஆகையால் நீ புசித்து திருப்பி தேடுதிருக்கையில் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரே சோஸ்தரிக்க கிடைவாய். இம்மட்டுமா அவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறாரு. நீ நான் சொல்லி முடிச்சது நன்றி உள்ள மகனாக, நன்றி உள்ள மகளாக, நன்றி உள்ள சின்ன பிள்ளைகளாக, நன்றி உள்ள வாலிய பிள்ளைகளாக இன்னைக்கு சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். படிப்புக்காக பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லையா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, படிப்பு ஞானம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. 10, 12 படிக்கிற பிள்ளைகள் நல்ல வெற்றியமாக காண மார்க்க கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, தொழில் கம்பெனிகள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. மிருக ஜீவன்களை ஆசீர்வதிங்கப்பா.
சம்பளத்துல எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு சம்பளங்கள் கூடட்டும் தகப்பனே. யாரும் இதுல வெறுமையா போக மாட்டீங்க. பிரயாணத்துல இருங்க தகப்பனே. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அந்த நாட்கள வசனத்தின் மூலம் ஆண்டவர் பேசி இருக்கிறார். நான் செபிக்கணி கணக்குல ஆன்லைனில் பார்க்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பிள்ளைகள் மதுரையில இருந்து ஒரு மகன் பேசுவான். ஹல்லேலூயா. அக்கா உங்ககிட்ட பேசினாலே என் வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்குமா. நான் 10 கால் அடிச்சாதான் ஒரு கால் எடுப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 10 கால் அடிச்சாதான் ஒரு கால் எடுப்பேன். ஹல்லேலூயா. நீர் நீர் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். எழுதி விட்டுருக்கான். நான் எனக்கு படிக்க தெரியுது. நான் எழுதி விட்டு ஒரு வாரம் நீங்க எனக்கு பதிலே எழுதலைன்னு கேட்கான் நேத்து. ஹல்லேலூயா. சோத்திரம் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட ரச்சனை போன்ல எனக்கு அக்களுக்கெல்லாம் அப்படி எழுத தெரியாதப்பான்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என் அன்பு பிள்ளைகள் வெளியில இருந்து அதிகமா என்கிட்ட போனே பேசி அக்கா ஹல்லேலூயா உங்களுக்காக செபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்க வீட்டுக்கு கண்டிப்பா நீங்க மதுரை பக்கம் இருக்கு வரணும். கண்டிப்பா நீ கூப்பிட்டு கொண்டே இருக்கான். வாரின்னு சொல்லியிருக்கேன். அவனுக்கு ஒரு கற்பத்தின் கனிக்காக செவிங்க. ஹல்லேலூயா. சோதரன் கண்டிப்பா நம்ம போகலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென். கர்த்தர் பெரியவர். சொல்லுவார் உன்னை வாளாக்காமல் தலையாக்க போகிறேன். உன்னை ஆசீர்வாத வார்த்தை நான் இல்லை எங்க அப்பா கொடுத்துக்கொண்டே இருக்காங்க. உன்னை கீழாக்காமல் மேலாக்க போறேன். உன் சிறையிருப்பு மாறுத காலம். ஹல்லேலூயா. உன் துக்கம் மாறுத காலம். உன் பலவீனம் நீங்கிற காலம். ஓ ஆரோக்கியப்படு ஆரோக்கியம். ஹல்லேலூயா. அவர் ஆரோக்கியத்தை தரப்போறார். எப்பேட்டு பிரச்சனையா இருந்தாலும் கையொச்சி செய்வீங்க. அப்பா ஜீவனுள்ள நாட்களா நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே. ஒரு விடுதலை தந்துருங்கப்பா. ஒரு விடுதலை தந்துருங்கப்பா. தலைவலியா இருக்கலாம், முட்டு வலியா இருக்கலாம், இருதலை வலியா இருக்கலாம். ஹல்லேலூயா. விடுதலை கொடுக்கிறது யாரு? நான் இல்ல. இயேசுப்பா அவங்க கிட்ட இருக்கிறாங்க. அவங்க தருவாங்க. பெற்று கடந்து போங்க. ஹல்லேலூயா. துக்கம் மாறி போங்க, கவலை மாறி போங்க, கண்ணீர் மாறி போங்க, கஷ்டம் நீங்கி போங்க. ஆனா தயவு செய்து உலகத்தை நம்பாதங்க. பெற்ற பிள்ளைகளை நம்பாதங்க, கணவர்மாரை நம்பாதங்க, மனைவியை நம்பாதங்க, பக்கத்து வீட்டை நம்பாதங்க, சகோதரனை நம்பாதங்க. அவரே நம்புங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே அப்படி அமருமா. என் தெய்வமே என் மேல் மனம் இரங்கோ. இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனம் இரங்கோ. நான் பாவம் செய்தேன் உம்மை நாக செய்தேன். நான் பாவம் செய்தேன் உம்மை நாக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். அப்பட்ட கேளுங்க. என்னை மன்னிச்சிராண்டவரே. இந்த கல்வாரி ரத்த பானம் பண்ணது நேரம் குறைகள் குற்ற யாரும் நீதிமான் கிடையாது. என்னை மன்னிச்சிராண்டவரே. உம்மை மாறுதலித்தேன் பின் வாங்கி போனேன். உம்மை மாறுதலித்தேன் பின் வாங்கி போனேன். ஓ வல்லமை இழந்தேனையா. ஓ வல்லமை இழந்தேனையா. என்னை மன்னியா தெய்வ. பாட்டுப்படி மஸ்தோத்திரம்.